வணக்கம் மக்களே. இன்றைக்கி செடி வாங்கணும்னு நினச்சேன். நேற்றே சொல்லியிருந்தேன் 2 நாளில் செடி வந்தால் வாங்கி வைக்கணுன்ட்டு. இன்றைக்கி செடிக்காரர் வந்தார். அதே மாதிரி கரெக்டாக காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் செடிக்காரர் வந்துட்டார். என்ன செடி வேணால் நிறைய செடி நம்மகிட்ட இருக்க செடியே கொண்டு வந்திருந்தார். செம்பருத்திலாம் நம்மகிட்ட ஒரு 5 செம்பருத்தி இருந்துச்சு. இதான் ரோஸ்மேரி செடிங்க. இப்போ தலைக்கு எண்ணெய் காய்ச்சுவோம்ல, அந்த ரோஸ்மேரி செடி இந்த செடி தான். இன்றைக்கி அவர் கொண்டு வந்த செடிகளில் எனக்கு பிடிச்ச செடியை பார்ப்போன்னு சொல்லி எல்லா செடியும் பார்த்தேன். சரி, அப்போ ரோஸ்மேரி செடி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது நல்லாவும் இருக்கும், எண்ணெய் காய்ச்சறதுக்கெலாம் கிடைக்கும். இந்த ரோஸ்மேரி வீட்டில் வைக்கிறதுக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, அப்போ இருக்கட்டுமே. ரோஸ்மேரி செடி ஒன்றும் வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அது ரெட் கலர்லேயும் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் இருக்குது, எல்லோ கலர்லேயும் இருக்குது. நான் ரெட் கலரில் தான் வாங்கினேன். ரெண்டாவது நாட் ரோஸ் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு நாட் ரோஸ் வாங்கினேன். நாட் ரோஸ் நல்லா மணமாக இருக்கும். இந்த துளசி மாடத்து பக்கத்துலேயே அது வச்சுறதுனால அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு துளசி மாடத்துக்கிட்ட வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ரோஸ் செடி ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த நாட் ரோஸு பிங்க் கலரு. ரெண்டாவது ரோஸ்மேரி செடி ஒன்று வாங்கியிருக்கேன். மூணாவது ஒரு செடி, அது சின்ன செடி மாதிரி குரோட்டன்ஸ் மாதிரி, அதுவும் அழகாக தான் இருந்துச்சு. அதுவும் பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. 3 செடி. எனக்கு செடி தோண்டி வைக்கிறதுக்கெலாம் தெரியாது. நல்லா பார்ப்பேன், உள்ள களை பறிக்கிறதுக்கெலாம் ஆள் விட்டு எல்லாம் பண்ணுவேன். ஓரளவு செடியை வேணால் நான் கட் பண்ணுவேன், எல்லா செடியும் கட் பண்ணி தூப்பேன். மற்றபடி அந்த செடிக்கு என்ன உரம் வைக்கணும்னு சொல்லி கேட்டப்போ தான், கொய்யாப்பழம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். கொய்யாப்பழம் ஒரு மாதிரி இருக்கணும்னு அதுக்கு கொஞ்சம் உரங்கள்லாம் தந்தார். உரத்தை தந்தோடனே அந்த உரத்தையும் வாங்கி கொய்யாப்பழத்துக்கும் அந்த மாதுளம் நிறைய காய்ச்சிருக்கு, அதுக்கும் நீங்கள் வச்சுருங்கன்னு சொன்னார். அதையும் வச்சு தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும்னு இருக்காங்க. சரி, அதையும் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த செடியை கொண்டு வந்து தந்தார். 3 செடியும் கொண்டு வந்து எடுத்து வச்சார். அந்த செடியை கொண்டு வந்து நீங்களே எனக்கு எல்லாம் பதிஞ்சு வச்சு தந்துருங்கண்ணே. உடனே அவர் செடிக்காரர் நிப்பாட்டிட்டு அவரே மண்ணட்டி வச்சு எல்லாத்தையும் எடுத்து செடியை ஃபுல்லாக தோண்டி நல்லா தண்ணி ஊற்றி எல்லாத்துக்கும் செடியும் பார்த்துட்டு எப்படி பார்க்கணுன்னு சொல்லி, இந்த வெயிலுக்கு நல்லா காயெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லி செடிக்கெல்லாம் நல்லா தண்ணி அடித்து விட்டார். செடி வியாபாரம் பண்ணுறவரும் நல்லா கருணையோடு தான் இருக்கார். நல்லா செய்கிறதுக்கு நல்லா வாங்குகிற காசுக்கு கரெக்டாக வேலை பார்க்காரு. செஞ்சும் நமக்கு தந்து கொடுத்துட்டு போகிறாரு. அடுத்து அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு செடி கட் பண்ணுற மிஷின் இந்த சிஸ்ஸர் ஒன்று கொண்டு வரேன், அதை வச்சு நீங்களே கட் பண்ணிடலாம், எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நானும் அது எவ்வளோன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 செடியும் ஒவ்வொரு சைடாக வைக்கணும்னு சொன்னேன். ஒரு செடி வீட்டு வாசல்லே முன்னாடியே வச்சுருங்க, பூக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதனால் சரின்ட்டு வாசல்லே அவர் வீட்டு முன்னாடியே வச்சுட்டாரு. ரெண்டாவது செடி மல்லிகைப்பூ கொய்யாப்பழம் கண்ணெல்லாம் இருக்குல்ல, அதுக்கிட்ட வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவர் கொய்யாப்பழம் கண்ணுக்கிட்ட வைப்போன்னு சொல்லிட்டு இதையும் வச்சுட்டு அங்கே நேராக அந்த மல்லிகைப்பூ செடிக்கிட்ட போயிட்டார். மல்லிகைப்பூ செடிக்கிட்ட போய் அந்த கொய்யாப்பழத்து கண்ணையும் வச்சுட்டு, ரெண்டாவது அந்த வாட்டர் ஆப்பிள்னு சொல்லக்கூடியதை வீட்டுக்கு பின்னாடி வைப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்னாடி அது நல்லா மண் மாதிரி நல்லா உரப்பாக இருந்தது. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அவர் தோண்டினார். தோண்ட முடியல, காஞ்சிருந்துச்சு. அதனால் அது நல்லா தண்ணி ஊற்றி தோண்டி அதையும் வச்சுட்டாரு. வச்சு நான் செடிகள்லாம் நிறைய வைக்கிறதுக்கு ஆசைப்படேன். நம்ம வீடே கொஞ்சம் குளுக்குளுன்னு தான் இருக்கும், மரங்கள் நிறையா இருக்கிறதுனால. அதனால் செடிகள் அது எவ்வளோ தான் போனாலும் திரும்ப ஒரு செடியை வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு அந்த செடியை பார்க்கறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டர் ஆப்பிள் இப்போ தான் கொண்டு வந்து வச்சுருக்காரு. ஏற்கனவே சப்போட்டா மரம் பின்னாடி வச்சுட்டு அவர் தான் போனார். அதுவும் இப்போ நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த வாட்டர் ஆப்பிளும் கொண்டு வந்து வைக்கார். இதுவும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வளரும், உரங்களாம் வைக்க. அடுத்த வாரம் நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்தாச்சு. அடுத்து அந்த இன்னொரு செடி வீட்டுக்கு முன்னாடி கொய்யாப்பழம் கன்றுக்கிட்ட வைக்கணும். அது இப்போ வச்சுக்கிட்டு இருப்பார். பரவாயில்ல, நல்லா எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி அதை செடியை பந்துசாக பார்க்குறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பண்ணுறாரு செடிக்காரரு. வியாபாரத்தை விட்டுட்டு நம்ம சொல்லிட்டோங்கிறதுக்காக நமக்காக அவர் செடியை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு 2 பேர் வாசலில் நின்றுக்கிட்டோம். ஏன்னா மாடு சாப்பிட்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் 2 பேர் அங்கே போய் நின்றுக்கிட்டோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு தான் செடியை பார்த்துக்கிட்டோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் முல்லை செடியெல்லாம் கீழேயே கிடந்துச்சு, அதையும் கொடி போட்டுருங்கன்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அதையும் அவர் கொடி போடுறதுக்கு பார்த்தாரு. கம்பு ஸ்ட்ராங்காக இல்லை ஊன்றதுக்கு. அதனால் அவர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் எடுத்து அந்த முல்லைக்குழையில் செடியெல்லாம் எடுத்து ஒரு பெரிய கம்பை வச்சு அந்த கம்பில் சுற்றி கயிறு போட்டு நம்ம வேலியில் கட்டி விட்ருங்க. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் அழகாக பந்தல் போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முல்லை கொடிக்கும். அதனால் சரி, இப்போதைக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா கயிறு போட்டு கட்டி கொடுத்துட்டாரு.